திருச்சிற்றம்பலம். ஆரூரா ஆதிரையன் சேனலின் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். சிந்தனைக்கு தனிமையை தேர்ந்தெடுங்கள், மகிழ்ச்சிக்கு நல்ல மனங்களை தேர்ந்தெடுங்கள். இன்றைய பதிவில் ஆலயத்தில் நமக்கு அருள்பாலிக்க ஆண்டவன் இருக்கிறான், அருள் வடிவாகிய அன்னை இருக்கிறாள். அப்புறம் எதற்கு நவகிரகங்கள்? அந்த நவகோள்களும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல என்று பாடிய பிறகும் எதற்காக அவைகளுக்கு தனி சன்னதி தந்து அதை சுற்றி வர வேண்டும்? சில கோவில்களில் நவகிரகங்கள் ஒரே வரிசையில் இருக்கின்றனவே, அது ஏன் என்பதை இந்த பதிவில் காணலாம். நாம் செய்த நல்வினை தீவினைகள் நம்பால் வருகின்றன, ஆனால் அவை அந்த நவகிரகங்கள் மூலமாகத்தான் நமக்கு வரும். எப்படி ஒருவர் அனுப்பும் பணம் நமக்கு தபால்காரர் மூலம் வருகிறதோ, அதுபோல நவகிரகங்களின் மூலமாகத்தான் இன்ப துன்பங்கள் நமக்கு வரும். அவைகளை வழிபடும் போது தீவினைகளின் வேகம் மட்டுமே குறையும். வினை வழி வருகின்ற இன்ப துன்பத்தை அனுபவித்தே தீர வேண்டும். நவகிரகங்கள் வரிசையாக இருப்பதெல்லாம் ஆண்டவனுக்கு முன் நாங்கள் எல்லாம் வரிசையாக இருக்கிறோம், கோணல் மாணலாக இல்லை என்பதை உணர்த்தவே. திருவாரூர், குன்றக்குடி ஆகிய தலங்களை நவகிரகங்கள் வரிசையாக இருக்கும். ஆகவே நவகிரக வழிபாடு இறைவனை வழிபட்ட பின்புதான் செய்ய வேண்டும். நவகிரக கஷேத்திரங்கள் எங்கெங்கு இருக்கின்றன என்பது அனைவரும் அறிந்ததே. சூரியனுக்கு சூரியனார் கோவில், சந்திரனுக்கு திங்களூர் திருப்பதி, செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோவில் பழனி, புதனுக்கு திருவெண்காடு மதுரை, குருவிற்கு ஆலங்குடி திருச்செந்தூர், சுக்கிரனுக்கு கஞ்சனூர் ஸ்ரீரங்கம், சனிக்கு திருநள்ளாறு, ராகுவிற்கு திருக்காலத்தி திருநாகேஸ்வரம், கேதுவிற்கு திருக்காலத்தி கீழப்பெரும்பள்ளம் முதலான கஷேத்திரங்கள் கிரகங்களை வழிபடலாம். இப்போது இந்த கிரகங்களை வழிபட மக்கள் செய்யும் ஒரு தவறு என்னவென்றால், நவகிரகங்களை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும் பார்ப்போம். சூரியனை சூரியனார் கோயிலில் சென்று வழிபட்டால் ஆரோக்கியம், பேரறிவு, ஆன்ம விருத்தி கிடைக்கும். சந்திர பகவானை திங்களூரில் சென்று தரிசித்தால் புகழ், மனோவிருத்தி ஆகியவை கிடைக்கும். செவ்வாய் பகவானை சென்று செவ்வாயை வழிபடுவதால் செல்வம், தைரிய விருத்தி, இரத்த விருத்தி உருவாகும். புதனை வழிபடுவதால் கல்வி, அறிவு அனைத்தும் கிடைக்கும். குருவை வழிபடுவதால் மதிப்பு, செல்வம். இதில் நான் குரு என்று குறிப்பிட்டது நவகிரகங்களில் உள்ள குரு, தட்சிணாமூர்த்தி அல்ல. சுக்கிரன் அழகு, நாவன்மை, இன்பம். சனி சந்தோஷம், செயலாற்றல். ராகு பகைவர் பயம் போக்குதல், காரிய சித்தி. கேது குல அபிவிருத்தி, ஞானம், முக்தி வாய்ப்பு. இவை அனைத்தும் நவகிரகங்களை அந்தந்த கஷேத்திரங்களில் சென்று நவகிரகங்களை தரிசித்துவிட்டு சிவபெருமானையும் அம்பிகையும் வழிபட்டால் இந்த அத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்கும் என்பது வரலாறு. மார்கழியின் 27ஆம் நாள். மார்கழி மாதம் இறைவனின் மாதம். மார்கழி மாதம் மணிவாசகரின் மாதம். திருவாசகத்தில் கோயில் மூத்த திருப்பதிகம் பார்த்துவிட்டு அதன் விளக்கங்களையும் பார்ப்போம். அரைசே பொன்னம் பலத்தாடும் அமுதே என்று உன் அருள் நோக்கி, இறைதேர் கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தேவே சற்றேன், கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து உன்னடியேன் பால், பிறை சேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ, ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் தானும் பேணா நிற்பேனின்னருளே, தேசானேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க, ஈசா பொன்னம் பலத்தாடும் எந்தாயினி தானிரங்காயே. பொன்னம்பலத்து அரசே, பொற்சபையில் கூத்து இயற்றுகின்ற அருமருந்தே என்று உன்னை வாழ்த்தி உன் அருளை எதிர்பார்த்து காத்திருந்து அமைதியாகவும் குறிப்பாகவும் இறை தேர்ந்தெடுக்கின்ற கொக்கினை போல இரவும் பகலும் கவலையோடு இருந்து இலைப்புற்றேன். முத்திக்கரையை அடைவதற்குரிய அடியார்களுக்கு மகிழ்ச்சி மிகும்படியாக நீ காட்சி கொடுத்து அருளினாய். ஆனால் உன் அடியேனாகிய என்னிடத்தில் பிறை ஊற்றிய பாலின் அடங்கியிருக்கும் நெய் போல வெளிப்படாது இருக்கின்றாய். அவ்வாறு நீ உரையாடாதிருந்தால்
உன்னை உலகத்தார் ஏச மாட்டார்களா? இறைவன் ஆன்மாக்களின் பரிபாக நிலைக்கு தகுந்த மாதிரி அவரவர் அருள் கலந்தும், இறைவன் ஆன்மாக்களின் நிலைக்கு தகுந்த மாதிரி அவர் அவருள் கலந்தும் கண்டும் காட்டியும் நிற்கின்றான் என்பதை இந்த திருப்பதிகம் விவரிக்கிறது. ஒளிமயமானவனே, ஆண்டவனே, பொற்சபையில் கூத்து இயற்றும் எங்கள் அப்பனே, உலகத்தார் எல்லாரும் என்னை உனக்கு அடியவன் என்று சொல்லுவர். நான் உனது அருள் ஒன்றையே விரும்பி நிற்கின்றேன். ஆதலின் நான் உன்னை அடையாது அல்லல் உரின் யாவரும் இருவரையும் ஏசுவர். அவ்வாறு ஆகாமல் மெய் அன்பர்கள் புடைசூழ நீ வீற்றிருக்கும் உனது திவ்ய சமூகத்தை வழிபடுவதற்கு இனியாயினும் இறங்கி அருள் செய்வாயாக எம்பெருமானே. பிறர் என்ன கூறினாலும் யான் நின்னருளே வேண்டி நிற்பது எனக்கும் உனக்கும் உள்ள அனாதியான தொடர்பு. அதனால் நீ எனக்கு சிவலோகச் சேவை தந்தருள வேண்டும், திருவோலக்க சேவை செய்தருள வேண்டும் என்பது மணிவாசக சுவாமிகள் வேண்டுகோள் விடுக்கின்றார். திருச்சிற்றம்பலம். மீண்டும் மற்றொரு பதிவில் இணையலாம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். திருச்சிற்றம்பலம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே.